இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைட் லோடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாகவே வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க, இப்போ லேர்ன் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாமே வந்து அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிமுலேட்டர்ஸில் ரன் பண்ணுவாங்க. ஸோ சிமுலேட்டர்ஸில் ரன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். அதை தவிர்த்து நம்ம லொக்கேஷனோ இல்லாட்டி கேமரா ஆக்சஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மொபைல் தேவை. ஸோ அந்த மாதிரி டைமில் பண்ணுற அப்ளிகேஷனை சைட் லோட் மூலிமா தான் வந்து நம்ம வந்து ஐஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு சைட் லோடுக்கு முக்கியமாக இப்போ என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக மேக் தேவை. ஸோ அது தவிர்த்து ஐஃபோன் தேவை. ஸோ ஐஃபோன் நீங்கள் எந்த மாடல் வச்சுருந்தாலும் ஓகே தான். பட்டு இதுக்கப்புறம் வந்து ஐஃபோன் 6லேருந்து தான் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா iOS 13 வந்து 6லேருந்து தான் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்கோடும் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஐஃபோன் 6லேருந்து XR வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து ஐஃபோன் 7 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து USB கேபிள் வேணும். ஸோ இதில் மட்டும் இருந்தால் போதும். அது தவிர்த்து நமக்கு வந்து ஆப்பிள் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து சைட் லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நார்மலாக எக்ஸ்கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்கோடில் வெப் அண்ட் டேப் பார்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இதை பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்டில் போயிட்டு இங்கே வந்து அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டிவைஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கும். ஸோ ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அது கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு. ட்ரஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பிள் அக்கௌண்ட்டை, ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆப்பிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே போனீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல்ஸ் சைன்டு டீபக்கிங் அண்ட் ரிலீஸ்ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் ப்ரொஃபைல் ஒன்றுமே இருக்காது. ஸோ இம்போர்ட்டு டவுன்லோடு எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மேனேஜிங் சைனிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்கும். ஸோ என்னேபிள்ஸ் ஆட்டோமேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் சைன்இன் ஆகிடும். ஸோ டீபக்கிங் அண்ட் ரிலீஸ்க்கு ரெண்டுத்துக்குமே ஒரே இதாக வந்துடும். ஸோ அந்த டைமில் இங்கே போனீங்கன்னா உங்களோட நேமோட இல்லாட்டி உங்கள் டீம் நேமோ அதை வச்சுருந்தீங்கன்னா அது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதே மாதிரி ரன் ஆகும். அதுவே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட்ஸ் இட். அடுத்து வந்து ப்ராடக்டில் ஸோ டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ஐஃபோன் இருக்கு. ஸோ அது சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சூஸ் ஆகிரும். அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்து ரன் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி ரன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா செட்டிங்கில் ஜென்ரலில் கீழே போயிட்டு ப்ரொஃபைல் அண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது ஸோ வெப் அண்ட் டேப் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ட்ரஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஸோ ட்ரஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ அது கொடுக்கும்போது இந்த மாதிரி ரீச் பண்ணோம். ஸோ ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆப் வந்துடுச்சு. ஸோ வெப் அண்ட் டேப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பண்ணி இருக்கோமோ ஸோ அந்த இது வந்து ஹோல் பஞ்ச் வந்து இங்கே வந்து வந்துடும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற டுட்டோரியல்ஸ் எல்லாமே நமக்கு மெயினாக டிவைஸ் தேவை. ஸோ அதாவது மெயினாக டிவைஸும் தேவை. ஸோ அதனால தான் இந்த சைட் லோடு வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது வச்சு எதாவது பண்ண முடியுமா அப்படின்றதும் நம்ம என்னன்றது பார்க்கலாம்.